போலியான விஷயங்கள் சீக்கிரமே பல்லிழிக்க ஆரம்பிச்சிடும். அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. அரசு துறையினாலே லஞ்சம் லாவண்யம் ஊறி போனதா மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதை மூலதனமா வச்சு அரசு அதிகாரிகள் கிட்டேயே ஒருத்தர் விளையாடி இருக்காரு. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு கீழ் சாத்தாம்பூர். இங்கே விஏஓவா வேலை பார்த்துக்கிட்டு வர்ற சசிகலாவுக்கு சில நாட்களுக்கு முன்ன அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. எதிர்முனையில் பேசினவர் தன்னை விஜிலன்ஸ் ஆஃபீஸராக அறிமுகப்படுத்திக்கிட்டார். அதனால குரல்ல கொஞ்சம் பணிவை காட்டியிருக்காங்க சசிகலா. தொடர்ந்து பேசினவர் உங்க மேல நிறைய லஞ்ச புகார் வந்துகிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பதறி போனவங்க என்ன சார் சொல்றீங்க, அப்படியெல்லாம் இருக்காது சார்னு சமாளிச்சாங்க. ஆனாலும் எதிர்முனையில் இருந்தவர் விடலை. ஏதோ கிடுக்குப்பிடி போட அந்த அம்மா கடைசியில் பணிஞ்சாங்க. ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னா தான் சொல்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு 25,000 ரூபாய் உடனே அனுப்பணும், இல்லைனா விபரீதமாயிடும்னு மிரட்டியிருக்காரு. பயந்து போன விஏஓ சசிகலா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தொகையை அனுப்பி வச்சுட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனாலும் அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் விடலை. மறுபடியும் சசிகலாவுக்கு கால் பண்ணவர் உங்கள் மேலே தொடர்ந்து புகார்கள் வர்றதால அனுப்பின தொகை பத்தாது, மேற்கொண்டு 50,000 அனுப்பணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இந்த முறை என்ன செய்யறதுனே சசிகலாவுக்கு தெரியல. சரி, விஷயத்தை உடைச்சு பேசிட வேண்டியதுதான்னு முடிவுக்கு வந்தவங்க இதை பற்றி கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க விசாரிச்சதுல அந்த அன்னோன் நம்பர்ஸ் எந்த அதிகாரிக்கும் சொந்தமானது இல்லைன்னு தெரிய வர கலெக்டர் அடுத்ததா சைபர் கிரைமை அலர்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆளை அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்டாங்க. அவங்களும் அந்த நம்பரையும் பணம் போட சொன்ன பேங்க் அக்கௌண்ட்டையும் ட்ரேஸ் பண்ணதுல ஃபோனில் பேசின நபர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த தியாகராஜன்னு தெரிய வந்துச்சு. உடனே அவர் இருக்கிற ஸ்பாட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பதான் தியாகராஜன் ஆஃபீஸர் போல போலியா நடிச்சு ஏமாத்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. சசிகலா மட்டும் இல்லாமல் நிறைய பெண் அரசு அதிகாரிகளை டார்கெட்டாக வச்சு இதே பாணியில் அவர் பணம் கறந்திருக்கிற விஷயமும் அம்பலமாச்சு. யாரை ஏமாத்தினாலும் அதுக்கு பேர் மோசடி தான். சட்டம் இந்த விஷயத்தில் எந்த சலுகையும் காட்டாது. இரும்பு பிடிகா பிடிச்சு ஜெயிலில் தான் அடைக்கும்.